ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவை டைரிஸ். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நான் உங்களோட ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2024 வருடம் முடிஞ்சு 2025 வருடம் ஆரம்பிக்கப்பட போகிற இந்த நிலைமையில் நான் உங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச சில நல்ல விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டேன். என்னோட வாழ்க்கையில் திட்டமிடல் கட்டாயம் இருக்கணும். என்னோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையும் நாங்கள் திட்டமிட்டு தான் செய்யணும். அப்படி திட்டமிட்டு செய்கிற எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு வெற்றியைத்தான் அளிக்கும். அந்த வகையில் 2025 வருடத்தை நான் எவ்வாறு திட்டமிட்டுகிறேன் சொல்லி சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 2024 வருடத்தில் நாங்கள் கடந்து வந்துட்டோம். 2024 வருடம் முடிஞ்சிட்டு அதில் எங்களுக்கு நேரங்கள் அநேகமாக வீணாகி இருக்கலாம். அதே நேரம் சில நேரம் சல்லிகள் கூட அதாவது மணி கூட வீணாக இருக்கலாம். என்ன காரணம்னு சொன்னால், எங்களோட திட்டமிடல் ஒன்று இருந்திருக்காது. ஒழுங்கான ப்ரிப்பரேஷன் ஒன்று இல்லாதனால தான் எங்களுக்கு அப்படி நடந்திருக்கலாம். அப்போ அதற்காக வேண்டித்தான் நான் அதை கருத்தில் கொண்டு தான் இந்த வருடம், அதாவது 2025 வருடத்தை நல்ல முறையில் திட்டமிடுவோம்னு சொல்லி பிளான் பண்ணி முதலாவதாக நான் திட்டமிட்டிக்கிறது என்னன்னு சொன்னால் மணி சேவிங். முதலாவதாக நான் பிளான் பண்ணது மணி சேவிங். சல்லியை எப்படி நாங்கள் மிச்சம் பண்ணலாம், எவ்வாறு மிச்சம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கைக்கு சல்லி வரும்போது அது டக்குன்னு செலவழிஞ்சு போயிடும், எந்த நேரமும் இருக்காது. மந்த்லி சேலரி வாரது தான் தெரியும். என்னை பொறுத்தவரையில் நான் மந்த்லி சேலரி வாங்குறாள். சில பேர் ஒவ்வொரு நாள், சில பேர் வீட்டில் சுய சம்பாதியத்தில் இருப்பீங்க, சில பேர் ஹஸ்பண்டை சம்பாதியத்தில் இருப்பீங்க. எல்லாவற்றாலையும் உங்களுக்கு சல்லியை மிச்சம் பிடிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரையில் எனக்கு சல்லியை மிச்சம் பண்ணணும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஆனால் எனக்கு அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. அதனால தான் நான் முதலாவதாகவே மணி சேவிங் பிளான்னு சொல்லி போட்டுக்கிட்டேன். அதில் ஒரு பிளான் போட்டில் நிறைய பிளான் பண்ணி போட்டிக்கிறேன். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் கூட பார்க்கலாம், எப்படி மணி சேவிங் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அதுங்களை பார்த்து ஏதாவது ஒரு பிடிச்ச மெத்தட் நாளே சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சொன்னால் நானும் ஒரு வீடியோ போடிக்கிறேன், நான் இப்படி மணி சேவ் பண்ண போகிறேன்னு சொல்லி சில பிளானிங் நான் எப்படி பிளான் பண்ணிக்கிறேன்னு அடுத்தடுத்த வீடியோவில் போட இருக்கிறேன். என்னோட வீடியோ பார்க்கணும்னு சொன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போன்ற இன்னும் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் இருக்கிறது, அதாவது முதலாவதாக நான் காட்டுறது எல்லாமே மணி சேவிங்காக நான் பிளான் பண்ணிக்கிற ஒரு பிளானிங் தான் காட்டுறது. அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் தான் வேறு ஒரு விஷயங்கள் வருது. அடுத்ததாக இன்னும் ஒரு பேஜ் அடுத்து வைக்கிற இந்த பேஜ் என்னென்னு சொன்னால், இந்த மணி சேவிங் பிளானில் நான் சேர்த்துற இந்த சல்லிகளை என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஒரு அவசரத்துக்கு எடுத்துப்பட்டுரும். ஆனால் திருப்பி அதை போட கிடக்காது. அப்படி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த பேஜை நான் செட்டப் பண்ணிக்கிறேன். அதாவது எத்தனாம் தேதி இவ்வளவு எடுத்தேன் சொல்லி அந்த ஒன்று போடணும். அதே மாதிரி திருப்பி என்னை சல்லி திருப்பம் கைக்கு வர சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும், அதை திருப்பி அந்த மணி சேவிங் பாக்ஸுக்குள்ளுக்கு போட்டுடணும். அதை போட்ட தேதியை போட்டு இவ்வளோ அமௌண்ட்டை போட்டேன்னு சொல்லி போடணும். அதற்காகத்தான் நான் இந்த பேஜை தயார்படுத்திக்கிறேன். அடுத்ததை நான் பிளான் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் டு டூ லிஸ்ட். அதாவது டெய்லி செய்ய வேண்டிய வேலைகள். அதாவது ஒவ்வொரு விஷயமும் டெய்லி என்னென்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். அதாவது அதை முழுக்க ஒரு நாளில் செய்கிறதில்லை. ஒரு தியரி சொல்லுது, அதாவது கைசன் தியரின்னு சொல்லி. கைசன் அந்த நூலில் சொல்கிற என்ன விஷயம்னு சொன்னால், ஒரு விஷயம் இருக்குது, 1 மினிட் ரூல். கைதனில் 1 மினிட் ரூல்னு ஒன்று இருக்குது. நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் டெய்லி நிறைய வேலை செய்யணும்னு சொல்லி இல்லை. ஒரு விஷயத்தில் வெற்றி பெறணும்னு சொன்னால் அந்த விஷயத்தில் அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம், அதாவது 1 மினிட் வீதம் நாங்கள் எஃபர்ட் போட்டாலே அந்த விஷயத்தில் எங்களுக்கு வெற்றி அடையலாம் சொல்லி அந்த கைசன் இந்த 1 மினிட் ரூல் சொல்லுது. அதன்படி செய்யலாம்னு சொல்லித்தான் நான் பிளான் பண்ணிக்கிறேன். நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் முதலாவதாக இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப்மெண்ட். அதாவது இந்த இங்கிலீஷ் நாலேஜ் நான் டெவலப் பண்ணுறதுக்காக என்னென்ன செய்யலாம். அதாவது கிராமர் ஆகிக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களில் விட தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இங்கிலீஷில் புது புது வேர்ட்ஸ் ஆகிருக்கலாம். எனக்கு தெரியாத விஷயங்களை நான் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு நாளையும் சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதன் மூலமாக. அடுத்து 5 டைம் ப்ரேயர்ஸ்.
அடுத்த விஷயம் வந்து நான் எழுதியிருக்கிறேன் என்னன்னு சொன்னால், இறைவனை நெருங்குறதுக்கான வேலைகளை வந்து நான் கட்டாயம் செய்யணும். இறைவனோட தொடர்பு வந்து நாங்கள் எந்த அளவு அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வந்து எங்களோட வாழ்க்கையில் வந்து வெற்றி கிடைக்கும். அதுக்கான வேலைகளை தான் நான் எழுதுகிறேன். அதாவது 5 டைம் ப்ரேயர்ஸ், அல் குர்ஆன் ரெசிடேஷன், அல் குர்ஆன் ஹிஃபுல், அது போன்ற விஷயங்கள். அதோட அரபிக் லாங்குவேஜை டெவலப் பண்ணுறதுக்காகவும் செய்யணும். அடுத்து வந்து என் பாபாவோட வந்து வேலைகள், அவருக்காக வந்து ஆக்டிவிட்டியில் வந்து அவரை ஈடுபடுத்தணும். அவருக்கு இப்போ 2.5 இயர்ஸ் ஆகுது. அவருக்கு வந்து நான் ஆக்டிவிட்டி செட் ஒன்று வாங்கிக்கிறேன் அவரை ஈடுபடுத்துறதுக்கு. அது சம்மந்தமான வீடியோவையும் வந்து நான் எதிர்வரக்கூடிய வீடியோக்குள்ளே போடுறேன். அதோட வந்து வெயிட் லாஸுக்காக வந்து என்னென்ன செய்ய போகிறேன்னு சொல்லி அதுங்களையும் வந்து நான் பிளான் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் இப்போ ஒரு டிகிரி செஞ்சுட்டுக்கிறேன், பிஎட். அந்த பிஎட் எக்ஸாம் வரைக்கும் நெக்ஸ்ட் இயர். அதற்காக வேண்டியும் வந்து நான் என்னை தயார்படுத்த வேண்டியிருக்குது. அதோட வந்து ஸ்கூல் வேலைகள், நான் ஸ்கூல் போய் பிள்ளைங்களுக்கு படித்து கொடுக்குறதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி டெய்லி அந்த வேலைகளை செஞ்சுட்டு போகிறது. அடுத்ததாக வந்து என்னை யூடியூப் சேனலை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி வேலைகளையும் வந்து டெய்லி ஈடுபடணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னுடைய ஐடியா தான். இதே மாதிரி வந்து உங்களோட வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு ஏற்ப நீங்கள் வந்து என்ன செய்யலாம், உங்களை வந்து தயார்படுத்தி கொள்ளலாம். அதற்காக வேண்டி உங்களுக்கு பிளான்களை வந்து வகுத்து கொள்ளலாம். அடுத்ததாக வந்து நான் எழுதிக்கிறது வந்து என்னோட விஷ்லிஸ்ட். அதாவது என்னென்ன வந்து நான் செய்யணும்னு சொல்லி ஐடியா எடுத்துக்கிற விஷயங்கள் வந்து நான் எழுதிக்கிறேன். அதாவது ஏதாவது நல்ல படங்கள்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி அப்படி நினச்சா அந்த படத்தோட பெயர் அதை எழுதணும். அடுத்தது புக்ஸ், ஏதாவது நான் இந்த வருஷத்தில் இப்போ சரி வந்து ஒரு புக்ஸ் ஒன்று வாசிக்கணும், அதாவது புக்ஸ் ஒன்று ரீட் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சேன்டா அந்த புக்கோட பேரை எழுதி வைக்கிறேன். அதை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்கிறேன், அதுக்கு ஒரு டிக் போடுறேன். அதாவது நான் யோசிப்போம் ஆனால் மறந்துடுவோம். அப்போ அது மறக்காமலுக்கு அந்த வேலை நடக்கணுன்றதுக்காகத்தான் இப்படி ஒரு பேஜை நான் செட் பண்ணிக்கிறேன். இதில் ஞாபகம் வந்து இந்த புக்கை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியா வந்தோடனே அதை எழுதிடுறது. டைம் கிடைக்கும் போது அதை வாசிச்சுட்டு அதை டிக் பண்ணுறது. அடுத்ததாக வந்து யூடியூப் சேனலுக்கான வந்து வீடியோ, அதாவது சில விஷயங்கள் வந்து யோசிப்போம், இதை வந்து நான் எங்களோட சப்ஸ்கிரைபரோட பகிர்ந்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி அப்படி நான் பிளான் பண்ணுற வீடியோக்களை வந்து நான் அதை எழுதி வச்சுட்டு பிறகு டைம் கிடைக்கும் போது அதை வீடியோ எடுத்து யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அதை இடம் முட்டிக்கிறேன். அடுத்ததாக வந்து ஸ்கூலில் வந்து நிறைய ஒர்க் இருக்கும். அதில் குறிப்பாக கட்டாயமாக செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் வந்து மறந்துடும் சில சந்தர்ப்பங்களில். அப்போ அதுக்காக வேண்டி இந்த இடத்த விட்டிக்கிறேன். இதே மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கிறோ அதுகளை வந்து உங்களுக்கு விஷ்லிஸ்டில் எழுதி உங்களுக்கு பிளான் பண்ணிக்கொள்ளலாம். இவ்வாறு உங்களோட புது வருடத்தை நல்ல முறையில் பிளான் பண்ணிக்கொள்ளுங்க. புது வருட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே போன்ற என்னுடைய இன்னும் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுமென்னு சொன்னால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி.